friends, welcome to MySQL Tamil tutorial. நான் ஜீனோ. இந்த சப்குவரிஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இதை delete பண்ணிடுறேன். இப்போது சப்குவரிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஃபர்ஸ்ட் செல்லர் நேம் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். செலக்ட் செல்லர் நேம் seller id underscore id from இதில் பார்த்தோன்னா நம்மளோட ப்ராடக்டில் எந்த இடத்துல வேணும் அப்படின்றது நான் எழுதிடுறேன். அது எதோடது அப்படின்றது வேர் நேம் லைக் இப்போ ஒரு குறிப்பிட்ட பொருளோட இது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் டூத் பேஸ்ட் அப்படின்னு இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட் அப்படின்ற நேமில் இருக்கிற ப்ராடக்டோட ஐடி தான் இது. நான் இதை காப்பி பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, நான் ரன் பண்ணி காட்டுறேன். வேறு ஸ்பெல்லிங் தப்பு, ஸோ அதனால் வரல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் வேறு எழுதிட்டு இருக்கேன், ஸோ அதனால தான். இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா செலக்ட் முதல்ல நம்மளோட செலர் ஐடி செலக்ட் ஆயிரும். இதுலனா ப்ராடக்டில் இந்த நம்மளோட செலர் ஐடி எந்த நேமோட இது ஒத்து போகணும் அப்படின்றதுக்காக லைக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது டூத் பேஸ்ட் அப்படின்ற மாதிரி நேமில் இருக்கிறதோட செலர் ஐடி தான் நான் கேட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது 222 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. செலர் ஐடி 2 அப்படின்றதில் நம்ம டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நேம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது நல்லாவே புரியும். அப்போ இப்போ அதை பார்க்க போகிறதில்ல. நம்ம சப்குவரிஸில் எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பார்ப்போம். ஸோ இதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் எழுதுகிறேன் பாருங்கள். செலக்ட் நேம் மினிமம் வேல்யூ மினிமம் காஸ்ட்டு எதுனா ஃப்ரம் ப்ராடக்டில் நம்மளோட ப்ராடக்டில் எந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்றதுக்காக வேறு யூஸ் பண்ணிக்கலாம். நேம் லைக் கேப்சல் போட்டாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லைக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன நேம் வேணும் அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது பர்சன்டேஜ் டூத் பேஸ்ட் அப்படின்றத டூத் பேஸ்ட் அண்ட் செலர் அண்டர்ஸ்கோர் ஐடி ஏன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ரெண்டு அப்படின்ற மாதிரி. அதாவது பார்த்தோன்னா நான் டூத் பேஸ்ட்டில் எல்லாமே 2 யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அந்த மாதிரி வருது. டூத் பேஸ்ட் இல்லாத நான் வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு செலர் ஐடி வேறு மாதிரி வரும். ஸோ இப்போ நான் 2 கொடுத்துருக்கேன். இது கொடுத்துட்டு கோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டூத் பேஸ்ட் அப்படின்றதோட மினிமம் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றது வரும். இங்கே பார்த்தோன்னா நான் டூத் பேஸ்ட்டுன்றது 2 ப்ராடக்ட் தான் எழுதியிருக்கேன், ஸோ அதனால் அந்த மாதிரி வருது. இந்த 222 அப்படின்னு, அதாவது 2,2,2 அப்படின்றது நீங்கள் வேறு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பென்சில் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பென்சிலோட செலர் ஐடி என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அது உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் இப்போ நம்மளோட சப்குவரிஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தெரியாது. ஸோ அதுவே கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கான மினிமம் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சப்குவரிஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துலையும் பென்சில் போட்டுக்கோங்க. பென்சில் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, டூத் பேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு செலர் ஐடி தெரிஞ்சிருந்தாச்சு 222 அப்படின்ட்டு. பென்சிலுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து சப்குவரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அதோட இப்போ ஐடி வந்து தெரியும். இது ஆல்ரெடி நான் செஞ்சு காட்டியிருந்தேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 25 பென்சிலோட மினிமம், அதாவது மினிமம் காஸ்ட்டு தான் நம்ம கேட்டிருக்கீங்க. ஸோ 25 பென்சிலில் இருக்கிறதுல மினிமம் காஸ்ட் பார்த்தோன்னா 5 ருபீஸ் அப்படின்றது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அது வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி நம்ம வந்து சப்குவரிஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணி நம்மளுக்கு தெரியாத ப்ராடக்டோட மினிமம் காஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மினிமம் காஸ்ட்டுக்கு பதிலாக நான் மேக்ஸிமம் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பென்சிலில் எது மேக்ஸிமம் அது வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் காஸ்ட் வந்து 19, அது வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட சப்குவரிஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் நேமே தெரியாத ஒரு ப்ராடக்டில் மினிமம் மேக்ஸிமம் காஸ்ட்டு அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இது வரையும் மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, நம்மளோட சப்குவரிஸை எந்த மாதிரி வேணாலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். பார்த்தோன்னா எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். இது தான் நம்மளோட சப்குவரிஸ். ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்க ஒரு குவரிஸில் ஒரு அதாவது இன்னொரு குவரிஸ் எழுதுறதுக்கு பேர் சப்குவரிஸ். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.